ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெங்காய தொக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது நல்லா ஒரு ஹாட் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன். ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்ததுன்னு நல்லா ஒரு பெரிய சைஸ் இருந்ததுன்னா 2 வெங்காயம் எடுத்தால் கூட போகிறோம். நான் இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணலான்னா இப்படி ஒரு மாதம் வரைக்கும் நல்லா எண்ணெய் ஊற்றி ஸ்டோர் பண்ணலாம். நம்ம அதனால் தொடச்சிடணும். தொடச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம். நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம வெங்காயத்தில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நீங்கள் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சிட முடியும். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது வெங்காய தொக்குன்றதுனால நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய பிடிக்கும். நான் இப்போ 1/2 கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் நார்மலி குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதை நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா விழுதையும் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துருக்கோம். எண்ணெய் மிக்சியை கொஞ்சம் நம்ம தண்ணியெலாம் ஊற்றி சேர்க்கக்கூடாது. வெறும் விழுதை மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால தண்ணி சேர்க்கக்கூடாது. அரைச்ச விழுதை மட்டும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. நல்லா குக்காகி மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடிட்டு 5 நிமிஷம் விட்டுடுங்க சிம்மில். ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நடுவில் ஸ்டர் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் அந்த பச்சை வாடை போகல. இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதே மாதிரி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. உங்களுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வறுத்து பொடிச்ச ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், வறுத்து பொடிச்ச வெந்தயப்பொடி 1/2 டீஸ்பூன், இதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தொக்கை நம்ம 1 வாரம் வரைக்கும் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இது சூப்பர் காம்பினேஷன். வெறும் சாதத்தோட ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தியோட பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ நம்ம வெந்தயப்பொடி ஜீரகப்பொடியை சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தொக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெறும் சாதத்தோடு பிசைஞ்சிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி எடுத்துகிட்டு போகலாம்.
சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் சூப்பர் காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.